பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசியாதிபதி புதன் அப்படிங்கிறதுனால ஒரு நுணுக்கமாக ஆராயக்கூடிய பக்குவம், பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது கணக்கு வழக்கு, பிளானிங், எக்ஸிக்யூஷன், ஆடிட்டிங், நிர்வாகம், அட்மின் போன்ற விஷயங்கள் எல்லாமே இவர்களை மிஞ்சுவதற்கு ஒரு ஆள் கிடையாது. ரொம்பவும் தூய்மையானவர்கள். முடிந்தவரை ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாமே இவர்களிடம் காணப்படும். பொதுவாகவே இந்த ராசியில் சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறதுனால் சுக்கிரன் இந்த இடத்தில் அத்தை, மாமியார், சகோதரிகள், லைஃப் பார்ட்னருடைய சகோதரிகள், வயதில் மூத்த பெண்களை குறிகாட்டுகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதிகமாக பெண்களால் குற்றம் கண்டுபிடிக்கப்படக்கூடிய நபர்களாக வருவதில் கன்னிராசி ஆண்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் நன்றாக, இது ஒரு பூமி ராசிங்கிறதுனால நன்றாக ஏறி மிதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு பூமியை போட்டு நம்ம குத்துறோம், குடைகிறோம், இடிக்கிறோம், ஓட்ட போடுறோம். எவ்வளவு லோடு கொடுத்தாலும், எவ்வளவு லோடு வாங்கினாலும் இந்த கன்னிராசி சகோதரிகள் தாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறது. ஒரு இடத்தில் இவர்கள் வெடித்து சிதறி விடுவார்கள். அது ஒரு பிரளயமா, பூகம்பமா வரும்போது இவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அதனை ஜீரணிப்பது, சமாளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம். இவர்களுடைய புத்தி ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைந்து இவர்களுடைய விரயத்தை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும், இந்த கணவன் அப்படிங்கிறது பாய் ஃப்ரெண்டா இருக்கும் பொழுது, இல்லை லவ்வரா இருக்கும்போது இந்த கன்னிராசி சகோதரியை கொண்டு போய் தூக்கி உச்சத்துல வச்சு, உனக்காக பிக்கப்புக்கு வரேன், டிராப்புக்கு வரேன், உன்னை போல் ஒரு அழகான பெண்ணுண்டா, நீதான் தேவதை, நீதான் ஏஞ்சல் அப்படின்னு அப்படியே ஐஸ்கிரீம் போல் உருகி 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 கணவன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அப்படியே போட்டு உடைத்தது போல் இவர்களை, ஏன் நீ ஒரு கால் டாக்ஸியில் வரக்கூடாதா, பஸ்ஸில் வரக்கூடாதா, ட்ரெயினில் வரக்கூடாதா, எல்லாத்துக்கும் நான் வரணுமா அப்படிங்கிற ஒரு மென்டல் ப்ரெஷரை, மென்டல் டென்ஷனை அதிகம் கொடுக்கிறார்கள்.